வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளி லாஸ்ட் 5வது வாரம் ஆடி வெள்ளி ஆடி போகிறோம் எல்லாம் ஸ்பெஷலான ஒரு பாயசம் தாங்க பார்க்க போகிறோம். சீரக சம்பா அரிசியை வச்சு சூப்பரான ஒரு பாயசம் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது அம்மனுக்கு ரொம்ப விசேஷ நாளில், மற்ற எல்லா விசேஷ நாள்லேயும் இந்த மாதிரி பாயசம் பண்ணி வைக்கலாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. சீரக சம்பா அரிசி பாயசம் தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். சீரக சம்பா அரிசி ஒரு 200 கிராம் இருக்கும். அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம குக்கரில் போட்டு நல்லா கழுவி குக்கரில் வச்சிடலாங்க. கழுவி வச்சுங்க. இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்துருந்தோமோ அதே கப்பு 3 கப் அளவு தண்ணி வச்சிடலாங்க. அப்போ நல்லா குழைய வேக வச்சுக்கலாம். இதை லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு குக்கரில் போட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 5 விசில் வச்சு குக்கரு சாதம் வச்சாச்சுங்க. பாருங்கள், நல்லா குழைய வந்திருக்கு பாருங்கள். அது சீரக சம்பா ரைஸ் நல்லா அழிஞ்சி, நம்ம 1 பங்கு அரிசினா 3 பங்கு தண்ணி வைக்கணுங்க. நான் 1 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி வச்சேன். கரெக்டாக நல்லா குழஞ்சி வந்துருக்கு பாருங்கள் இது சீரக சம்பா ரைஸு. இப்போ இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. எல்லா அரிசியும் இதில் எடுத்து போட்டாச்சு. நீங்கள் குக்கர்லேயே பண்ணனாலும் இதுலேயே தேங்காய் பால் வெள்ளெல்லாம் சேர்த்து பண்ணலாம். நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். பாயசம் தாங்க, சீரக சம்பா ரைஸ் பாயசம் தான் பண்ண போகிறோம். நம்ம இந்த மாதிரி குழைய நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ நான் இந்த கப்பில் தான் அரிசி எடுத்ததேன். இதே கப்பில் நல்லா திக்கான தேங்காய் பால் 2 கப்பு தேங்காய் பால் இதில் சேர்த்துக்கிறேங்க. இதை இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க. இது பிடிக்காது, இன்னும் வெள்ளம்லாம் சேர்க்கணும். அதனால் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி தேங்காய் பால்லையே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க, கட்டி இல்லாமல். அதை சீரக சம்பா அரிசி பச்சரிசி நல்லா சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பாலில் நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியில் 1 கப்பு அரிசி எடுத்தது நான் 2 கப்பு வெல்லம் சேர்க்குறேங்க. சப்போஸ் நீங்கள் 1/4 கிலோ பச்சரிசி சீரக சம்பா அரிசி எடுத்தீங்கன்னா 1/2 கிலோ வெல்லம் சேர்க்கணும். எந்த அளவு நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு 2 மடங்கு வெல்லமும் 2 பங்கு தேங்காய் பாலம் தாங்க சேர்த்து பாயசம் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலுங்க அந்த பாயசம். தேங்காய் பால்லையே இந்த சாதம் நல்லா 5 நிமிஷம் கொதிக்கணுங்க. நல்லா கொதிச்சிச்சு. அதாவது ஏற்கனவே அந்த பாகு வெல்லம் தான் வச்சுருக்கேங்க. இது நான் அடிக்கடிக்கு வாங்கி வடி போட்டிருக்கேன். ரொம்ப சுத்தமாக க்ளீனாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி வச்சு கொதிக்க வச்சு வெல்லத்தை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஆனால் நான் இப்போ அப்படியே போட்டுற போகிறேங்க. அந்த வெல்லத்தை மண்ணும் எதுவும் இல்லாமல் சுத்தமாக தான் இருக்குது. அதனால் இந்த வெல்லத்தை நான் அதை அரிசி எடுத்து அதே கப்பில் 2 கப்பு வெல்லம் அளந்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாங்க. நல்லா கரைய ஒன்றும் நமக்கு வெள்ளம் கரைய பாயசம் லிக்விட் ஆகிடும். நல்லா வெள்ளைப்பாகு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு இறக்கணுங்க இந்த பாயசத்தை. ஆடி வெள்ளி ரொம்ப விசேஷமான நாளுங்க. ஆடி புறம் வேறு. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோம்பு. இந்த மாதிரி நல்ல விசேஷமான நாளில் இந்த பாயசம் ரொம்பவே அம்மனுக்கு விசேஷமான பாயசங்க இது. நீங்களும் அம்மனுக்கு இது மாதிரி செஞ்சு வைங்க. எல்லா வெல்லமும் நல்லா கரைஞ்சிடுச்சிங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா நம்ம வெல்லம் பாகு வாசனை வரணும், பச்சை வெல்லம் வாசனை இல்லாமல். நல்லா கொதிக்க இந்த அரிசியும் சீரக சம்பா அரிசியும் அந்த தேங்காய் பாலும் இந்த வெல்லமும் சேர்ந்து நல்லா வாசனமாக மணமாகவும் இருக்குங்க. நல்லா கொதிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். பாயசம் நம்ம குடிக்க ஒன்று ஆற கொஞ்சம் கிரேவி ஆகிடும். ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்லாம். ஸ்டேஜில் சர்க்கரையில் அரைச்சி வச்சா ஏலக்காய் பொடி போட்டுட்டாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம முந்திரி திராட்சைலாம் வறுத்து போட்டுடலாங்க நெய் விட்டு. இப்போ தாளிப்புக்கு நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. ஒரு 10 முந்திரி, ஒரு 10 பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 திராட்சைங்க. எல்லாம் அதுக்கு வரட்டும். நல்லா எல்லாம் வறுந்து வந்துடுச்சு.
ரொம்பவே சூப்பரான சீரக சம்பா அரிசி பச்சரிசியை வச்சு நல்ல ஒரு பாயசம் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஆடி வெள்ளி ஸ்பெஷலான பாயசம், ஆடிப்புறம், அதுக்கப்புறம் வரப்போகிற வரலட்சுமி நோன்பு எல்லாத்துக்குமே இது நம்ம அம்மனுக்கு செஞ்சு படைக்கலாங்க. ரொம்ப விசேஷமான பாயசம். கோயில்லையே நம்ம சமைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு படைச்சி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.